அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தென்னாலிராமனுடைய அதிசய குதிரை என்னும் சிறுகதையை தான் நம்ம வாசிக்க போறோம். ஆங்கிலத்துல இது தென்னாலிராமன் அண்ட் தி ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே தென்னாலிராமனுடைய 5 கதைகளை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கும். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கிருஷ்ண தேவராயரின் படைகளுள் குதிரைப்படையும் ஒன்று. குதிரைப்படையும் வலிமை உள்ளதாகவே இருந்தது. சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார். அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட பணமும் கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு தீனி போட்டு வளர்த்தனர். அதே போல் தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. ஆனால் தென்னாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் வைத்திருந்தான். அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென்ன வாயால் கவ்விக்கொள்ளும். மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான். அதனால் அக்குதிரை எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக இருந்தது. குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தென்னாலிராமன் நன்கு உண்டு கொழுத்தான். ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு வரவைத்தார் மன்னர். அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன. மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார். குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். அங்கிருந்த தென்னாலிராமனை அழைத்து, உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என்று மன்னர் கேட்டார். அதற்கு தென்னாலிராமனோ, என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறது, அதை என்னால் அடக்க முடியவில்லை, அதனால் தான் இங்கே நான் கொண்டு வரவில்லை என்று சொன்னான். குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள், அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான். இதை உண்மை என்று நம்பிய மன்னர் குதிரைப்படை தலைவனை தென்னாலிராமனுடன் அனுப்பி வைத்தார். குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி உண்டு. குதிரைப்படை தலைவரும் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தார். உடனே குதிரை அந்த புல் தான் என்று நினைத்து அவரது தாடியை கவ்வி பிடித்துக் கொண்டது. வலி பொறுக்க மாட்டாத குதிரைப்படை தலைவர் எவ்வளவு முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை. இச்செய்தி மன்னருக்கு எட்டியது. மன்னரும் உண்மையிலே இது முரட்டு குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தென்னாலிராமன் வீட்டுக்கு விரைந்தார். அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படை தலைவரின் தாடி சிக்கி இருப்பதை அறிந்து அந்த கொட்டகையை பிரிக்க செய்தார். பின் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பும் தோலுமாக நிற்பதற்கூட சக்தியற்று இருந்ததை கண்டு மன்னர் கோபம் கண்டு அதன் காரணத்தை தென்னாலிராமனிடம் கேட்டார். அதற்கு தென்னாலிராமன், இவ்வாறு சக்தியற்று இருக்கும் போதே குதிரைப்படை தலைவரின் தாடியை கவ்விக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது. நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படை தலைவரின் கதி அதோ கதிதான் ஆகியிருக்கும் என்றான். இதை கேட்ட மன்னர் கோபத்திலும் சிரித்து விட்டார். பின்னர் தென்னாலிராமனை மன்னித்து விட்டார். அவ்வளவுதாங்க இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.